பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி? உங்கள் துக்கம், யாருக்கு துக்கம்? நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்துவதற்காக முதல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுமா? நன்றி சொல்வார்னு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மலை போல உள்ள துக்கம் இருந்தாலும் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக நம் தேவன் மாற்றுவார். 100க்கு 100 மாற்றுவார். வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உதாரணமாக தேவ ஜனமே, லூக்கா 7வது அதிகாரம் 11 to 15 வசனம் வரை நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தா, இங்க ஒரு ஸ்திரீ தன் மரித்து போன தனது ஒரே மகனுக்காக துக்கித்து பாடைக்கு பின்பாக, பாடன்னு சவப்பெட்டிக்கு பின்பாக கொண்டு போறாங்க. பிள்ளைய பின்பாக அழுது கொண்டே போகிறாள். அதை பார்த்த நம் தேவன், அவர் சும்மா இருப்பாரா? அல்லேலூயா. மனுஷன் சும்மா இருப்பான், அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவளுக்கு தேவை என்ன என்பதை அறிந்து அதை பூர்த்தி செய்து இழந்து போன மகனை மட்டுமல்ல, இழந்த அவள் வாழ்க்கையும் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. அவள் கண்ணீரை துடைத்து அவள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார். தேவப்பிள்ளையே, இந்த ஸ்திரீயின் செத்து போன, இறந்து போன ஒரே மகனை உயிரோடு எழும்ப பண்ணி இவள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிய தேவன். அது இல்லாம இன்னொரு சம்பவம் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை இல்லாமல் மலடி மலடி என்று ஊரார் ஃபுல்லா சொல்லி அவமானப்பட்டு நிந்தனையோட, நான் எதுக்கு உயிரோடு இருக்க வேண்டும், ஒரு குழந்தை மட்டும் கிடைச்சா போதுமே, இந்த எல்லாரும் மலடி மலடி சொல்றாங்களா, நிந்திக்கிறாங்களே, அந்த அவ பேர் மாறி போகுமே என்று. அப்ப அந்த அண்ணால் கதறி அழுகிறாங்க. தேவ சமூகத்துல வந்து அழுறாங்க. சர்ச்சில் வந்து அழுத உடனே தேவன் இறங்கினாரு. தேவ சமூகம் அவன் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. இனி மலடி மலடின்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. இப்ப அந்த துக்கம் என்னாச்சு? சந்தோஷமா மாறிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது போல சாரிபாத்துல ஒரு விதவை தேவப்பிள்ளை, சொல்லுவாங்களா, உலகம் ஃபுல்லா பஞ்சம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தேசம் முழுவதும் பஞ்சம். ராஜாக்கள் பெரிய கோடீஸ்வரமா இருக்க, வீட்டுல கூட சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை. ஆனா இந்த சாரிபாத் விதவை தேவனை நோக்கி இந்த துக்கத்துக்காக ஜெபித்தா. அவளுக்கு துக்கத்தை மாற்றி அப்படி 6 மாசம் ஒரு வருஷம் பஞ்சனா, அந்த பஞ்ச நாட்கள் எல்லாம் கோடீஸ்வரமார்களுக்கு வீட்டுல கூட சாப்பாடு குறைவு. ஆனா இவங்களை எல்லாத்தையும் ஏசப்பா சந்தித்தார்கள். அல்லேலூயா. இது போல இந்த உலகத்துல எத்தனை மனுஷர்கள் துக்கத்தினால, எத்தனையோ தற்கொலைக்கு நேரம் எத்தனையோ போன ஜனங்களை எல்லாம் ஏசப்பா அவங்க துக்கத்தை எல்லாம் மாற்றி, ஆண்டவர் கடன் நெருக்கடி, பிசினஸ் லாஸ், நிறைய காரியங்கள எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து அவங்க துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷமா மாற்றி இந்த நாட்களை எவ்வளோ பேரை சாட்சியா வச்சிருக்கிற தேவப்பிள்ளை. ஆண்டவர் நோக்கி பார்த்த ஜனங்கள் எப்பவுமே வெட்கப்படவும் மாட்டாங்க, அவமானப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் தாங்கி மேல வந்து அவங்களை ஜெயிச்சிருவாங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளை, எல்லா துக்கத்தையும் மாற்ற மனுஷியால முடியாது, ஏசப்பாவால மட்டும்தான் அல்லேலூயா முடியும். அது இல்லாம தேவப்பிள்ளை, உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எல்லாம் எனக்கு வல்லமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களால 100க்கு 100 முடியாது. தேவப்பிள்ளை, அது போல இயேசுவை நீங்க அழுகையோடு சந்திப்பிக்கிறீங்கன்னா, அழுகையோடு அழுது போய் நீங்க ஆண்டவர்கிட்ட மன்றாடுனீங்கன்னா, ஆண்டவர் நினைச்சுவாரு, உங்க அழுகையை, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த அழுகையோடு போய் ஆண்டவர் சமூகத்தை நீங்க ஜெபிக்கும் போது உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவாரு. உங்க குறைவு நிறைவாக மாறும் தேவப்பிள்ளையே. உங்க வியாதி சுகமாக மாறும் தேவப்பிள்ளையே. நீ இழந்து போன யாவும் உனக்கு திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க அவரோடு இருந்தால் ஏசப்பா உங்களோடு இருப்பார். தேவ பிள்ளைகளே, சந்தோஷம், சமாதானம் இவைகளுக்கு குறைவு இருக்கவே இருக்காது. நம் தேவன் இன்றைய நாளில் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை முழுவதும் ஒரு முறை வாசிப்போமா? யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் என்ன செய்யும்? அல்லேலூயா. சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவப்பிள்ளை, இன்றைய நாளில் நம் துக்கத்தை சந்தோஷமாக மாறும் என்று தேவன் வாக்கு தந்து விட்டார். எதை குறித்தும் துக்கப்படாதீங்க. தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி விட்டார். 100க்கு 100 நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அற்புதம் நமக்கு 100க்கு 100 நீங்க விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். நம்புங்க தேவப்பிள்ளை. இனி நம் துக்கத்தை மாற்றும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். அல்லேலூயா. எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் சாபங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் வியாதிகளுக்காகவும் சிலுவையை சுமந்த எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, இந்த நாள் வரை, சிறு வயதில முதல் இந்த நாள் வரை எங்களை உயிரோடு காத்து வந்திருக்கிறீர்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய நாளில் அடியானோடு இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே
இவர்களை பேர் பேராக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று இப்பரேசலாம் ஜெபிக்கிறேன்.